வெல்கம் டு ஸ்ப்ரெட்ஸ்மில்ஸ் மீடியா. இது தேர்ட் வீக்கோட ரிவ்யூ. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற டீம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் லைட்டாக புண்ணகை. தட்ஸ் ஃபைன். அண்டு நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பற்றி கிளாஸனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தட் இஸ் கெட்டிங் அட் லிட்டில் ஹை. ஆமாம், ஆக்சுவலாக அது கனெக்ட் ஆன காரணம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எவ்ரி ஒன் ஃபெல்ட் ஜென்ரலாக ஒரு விஷயம் எப்போ கனெக்ட் ஆகும், நம்ம ஏதோ ஒன்று பேசுகிறோன்னா நம்மளுக்கு எப்படி ஒன்று கனெக்ட் ஆகும்னா, யாரும் நம்மளுக்கு யோசிச்ச பாயிண்ட் இன்னொருத்தர் யோசிச்சிருக்காங்களே, யார் இது நம்மளுக்கு தோன்றது அவனுக்கும் தோணுது, யார் அந்த 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 ரோட் சைடில் வந்து பேசுகிற பசங்க யார், நம்ம பார்க்கணுமே அவங்கள அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ த ரீசன் வை இட் காட் கிளிக் எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, பிகாஸ் யூ பாயிண்ட் அவுட் த ரைட் பாயிண்ட். அதனால தான் இட் கனெக்டட் வெல் வித் பீப்புள். அண்ட் மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆர் ஈவன். தே வின் தே லூஸ், தே வின் தே லூஸ். 4 விளையாண்டுருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் மேட்சஸ் வின் அண்ட் லாஸ். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, சி கமின்ஸ் ஹஸ் ஜஸ்ட் டேக்கன் அப் த கேப்டன்சி. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு தே ஹேவ் அ குட் பேட்டிங் லைனப், குட் பவுலிங் லைனப், டேஞ்சரஸ் பேட்டிங் லைனப். அபிஷேக் சர்மா வந்து அவங்களுக்கு எப்படின்னா, இட்ஸ் லைக் அ போனஸ் பாயிண்ட் தான். அபிஷேக் சர்மா இப்படி விளையாடுவார்னு த டீம் வுட் நெவர் எக்ஸ்பெக்டட். அவங்க நினைச்சிருப்பாங்க, ஓகே கிளாசன் மாக்ரம் இவங்க தான் வந்து பழக்கம் போல நம்மளை காப்பாற்றணும்னு. பட் he was அவுட் ஆஃப் சிலபஸ் தான். வர்றாரு, செய்கிறாரு. அவர் எப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக வந்தாரோ வரலையோ, இம்பாக்ட் பிளேயராக தான் விளையாடுறாரு. கரெக்ட். செம்ம பேட்டிங்கு. இப்போ சொல்ல போனால் எனக்கு கிளாசன் இந்த டீம் எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்குன்னா, சி கிளாசன் இஸ் டேஞ்சரஸ் இன் த பாட்டம், அபிஷேக் சர்மா இஸ் டேஞ்சரஸ் இன் த டாப், அண்ட் மாக்ரம் இஸ் பிளேயிங் ஆங்கர் இன்னிங்ஸ் த்ரூ அவுட் த மிடில், அண்ட் மாக்ரம் இஸ் சம்மன் ஹூ கேன் டேக் ஸ்பின்னர் ஃபார் அ ரைட். ஸோ வெரி வெல் பேலன்ஸ்ட். பவுலிங் பார்த்தா தே ஹவ் நட்டி, தே ஹவ் கமென்ஸ், தே ஹவ் புவி, எங்கே வேணாலும் யார் வேணாலும் போடுவாங்க. நம்ம 2 மேட்ச்க்கு முன்னாடியே பேசியிருப்போம். கமின்ஸ் வந்து இஸ் வெரி பெர்ஃபெக்ட் இன் த மிடில் ஓவர்ஸ் ரேதர் தென் டெத் அண்ட் ஸ்டார்டிங் இட். பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அவருக்கு அதாவது இஸ் பிளேயிங் அக்கார்டிங் டு த ஸ்ட்ரென்த். அந்த நான் தான் கேப்டன், நான் தான் நியூ பாலில் போடுவேன், இல்லை நான் தான் டெத்து போடு, அதெல்லாம் கிடையாது. என்னோட நீ பெட்டர் டெத்தில் நீ போடு, என்னோட பெட்டர் நீ ஓப்பனிங்கில் போடு, மிடில் ஆர்டர் என்கிட்ட கொடு. உனக்கு அதோட அடிக்ஷன் அந்த மேட்ச்சில் அதெல்லாம் சூப்பரான. எவ்ரி சேஞ்ச் தே ஆர் மேக்கிங் இல்லை, இட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் தேம். ரேதர் ஃபியூ டீம்ஸ் நம்ம பேசும்போது சொன்னோம், எந்த சேஞ்ச் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஹியர் எவ்ரி சேஞ்ச் தே மேக் இட் இஸ் கிளியர்லி ஒர்க்கிங் அவுட். ஈவன் நான் சொல்கிற பவுலிங் சேஞ்சஸ் கூட, சென்னைக்கு அதுப்புறம் ஓப்பனிங் ஓவர் வாஸ் ஃப்ரம் அபிஷேக் சர்மா, அன்எக்ஸ்பெக்டட், இட் ஒர்க் அவுட். அண்ட் பவுலிங் சேஞ்சஸில், டீம் ஃபார்மேட் சேஞ்சஸில் கூட எனி பவுலிங் சேஞ்சஸ் தே ஆர் சேஞ்சிங் டிபெண்டிங் அப்பான் த மேட்சஸ். நாட் அ சிங்கிள் பவுலர் இஸ் பிளேயிங் டு. நடராஜன் விளையாடுறாரு அப்படின்னா அடுத்த நடராஜனுக்கு அடுத்த கேம் இருக்கா அப்படின்றது தெரியல, பட் எப்போ இருக்கோ ஹீஸ் பிளேயிங். எப்போ அவங்க டீமுக்குள்ளே வந்தாலுமே தே ஆர் பிளேயிங் கான்ஸ்டன்ட்லி, லைக் கன்சிஸ்டண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. அண்ட் மோர் ஓவர் அவங்க தோத்த மேட்ச்சுமே எடுத்துக்கோங்க, எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இட் வாஸ் அ குட் ஃபைட் தான். தே குட் ஹவ் வான் த மேட்ச், பட் இட் வாஸ் அ குட் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லாஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே எஸ்பெஷலி, அவங்க ஹோம் கிரவுண்டு. பட் அவங்களே சொல்லியிருப்பாங்க, யூஸ்வலாக ஹோம் கிரவுண்ட்னா பார்த்தீங்கன்னா இட் வில் பி அன் ஆரஞ்ச் ஆர்மி, காவியா மாறன் ஷி இஸ் தேர் ஃபார் எவ்ரி மேட்ச், அண்ட் ஆரஞ்ச் ஆர்மியாக தான் இருக்கும். அன்னைக்கு கொஞ்சம் குரூப்பில் டூப்பு மாதிரி ஆரஞ்சும் இருக்கு, எல்லோவும் இருக்கு. இன்னொன்று, when Dhoni is playing, it's different. Even Pat Cummins said when Dhoni came to bat, that is the loudest noise I ever heard. So that is always there. Still Orange Army came out on the top. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச முக்கியமான காரணம் Pat Cummins ஓட captaincy has a very big effect. And Markram was their captain for their South African League, SEC ன்னு சொல்லிட்டு Sunrisers Eastern Cape ன்னு ஒரு டீம் இருக்கு. They are winners both the time. ரெண்டு சீசனுமே winners. But still என்னை கேட்டா it's a brave move. மாக்ரம் கேப்டன்சி டவுன் பண்ணிட்டு மேபி தே வுட் ஹவ் கம்யூனிகேட்டட் வெரி வெல் தான் நினைக்கிறேன். ஏன்னா மாக்ரம் இஸ் ஸ்டில் ஃபயர் ஆன் த ஃபீல்ட் அண்ட் பேட்டிங்கும் சூப்பராக இருக்குது. ஹி ஹேஸ் அ வெரி பாசிட்டிவ் அப்ரோச். இப்போ ஜென்ரலாக கேப்டன்சி உருவிட்டா வேற மாதிரி இருக்கும் அப்ரோச். டேவிட் வார்னருக்கு பண்ணாங்க, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வெரி டவுன். ஹைதராபாத்தில் எஸ்பெஷலாக புடுங்கினோடையுமே இன்னும் டவுன் ஆச்சு. ஆனால் நீங்கள் மாக்ரம் பாருங்களேன், ஐ திங்க் கம்யூனிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு டீமுக்குள்ளே டு கீப் த வைப் அப்புங்கிறதுல மும்பை இந்தியன்ஸ் பண்ணதோட ஹைதராபாத் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது பாயிண்ட்ஸ்லேயே இட்ஸ் வெரி எவிடென்ட். கம்யூனிகேஷன், நீங்கள் யூ ஹேவ் டு கம்யூனிகேட் வெல் டு த பிளேயர். ஸோ தே ஆர் ஆல் ஸ்டிக்கிங் டு த சேம் டீம். அந்த ஜெல் ஆகணும். பேட் கம்யூனிஸ்க்கு கொடுக்கறக்கு என்ன ரீசன் சொன்னாங்க நம்ம யாருக்கும் தெரியல, ஓகேவா? பட் வாட் எவர் த ரீசன் தே கம்யூனிகேட்டட், இட் இஸ் ஒர்க்கிங் வெரி வெல் ஃபார் த ஆல். எவ்ரி ஒன் இஸ் பிளேயிங் டு தேர் ஸ்ட்ரென்த்ஸ். கமென்ஸ் அவர் யூஸ் பண்ணிக்கிற ஸ்டைல் ஆகட்டும், ஈவன் த ஓப்பனிங் ஓவர்ஸ் புவி அட் த டெத் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எந்த மாதிரி பேட்டர்ஸுக்கு எவ்ரி திங் தே ஆர் கேல்குலேட்டிங். அதுதான் நான் சொன்னேன். Bringing Abhishek Sharma to in the first over when Ruturaj is opening, it was a very good move. இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது டெல்லி மேட்ச்சில் நினைக்கிறேன், ஒரு ஷார்ட் பால் ருத்துராஜ் would have easily pulled it to 4. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் இன் மூவ், யாருமே எதிர்பார்க்கல, which down the momentum of CSK.
ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்பின்னா அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு கேட்ட ருத்துராஜ் ஐயங்கார் doesn't have a good record. So that was a good move. And Wicket even if விழுந்தா கூட நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்னா ரஹானே வந்திருந்தாலும் ஹீல் ஆல்சோ அகைன் இன்னொரு ஓவர் கூட நம்ம அப்புறம் பார்த்திருக்க முடியும். Correct. That was a very good. Suppose wicket விழுந்திருந்தா அபிஷேக் சர்மா would have continued an over. And first over 7 ரன் தான் போச்சு. And கமின்ஸ் would have thought okay. And இந்த இடத்துல வந்து எனக்கு என்னமோ கமின்ஸோட கேப்டன்சி எங்க பாராட்டணும்னா even though it went only for 7 runs, he could have gone with Abhishek again, but he don't want to be defensive. Correct. ஏன்னா நான் டிஃபென்சிவா இருந்து 20 ஓவர் மேட்ச் ஜெயிக்க முடியாது. அது ஸ்டார்டிங்ல நான் ரொம்ப டிஃபென்சிவா இருந்து 10 ஓவருக்கு 70 ரன் தான் கொடுத்திருந்தாலும் நீ 10 விக்கெட் கையில வச்சிருந்தீங்கன்னா நீ 230 பேர் எனக்கு தெரியும். யுவர் டீம் பேட்டிங் லைன் அப் இஸ் சோ ஸ்ட்ராங். ஸோ மை டாக்டிக்ஸ் வுட் பி விக்கெட் எடுத்தாதான் என்னால் மேட்ச்ல ப்ராக்ரஸ் ஆக முடியும். அட் த சேம் டைம் ஐ வில் நாட் பி டூ மச் டிஃபென்சிவ். கமின்ஸோட கேப்டன்சி எப்படின்னா சைலண்டா யாருக்குமே தெரியாம அதோட எஃபெக்ட் அப்படியே பாஸ் ஆகுது டீமுக்கு. ஒரு வைப். அண்ட் ஈவன் திஸ் டைம் ஆரஞ்ச் ஆர்மி இஸ் மோர் இன் நம்பர்ஸ் இன் த கிரவுண்ட். முக்காவாசி மேட்ச் I can clearly see that. And the emotional bonding இருக்குல்ல, ஆரஞ்ச் ஆர்மி இஸ் கிவிங் மோர் அண்ட் மோர் லைக் சிஎஸ்கே டிட் இன் த ப்ரீவியஸ் இயர்ஸ். இட் இஸ் அ குட் மூவ் தான் நினைக்கிறேன், which gives a positivity to the team also. எனக்கு இன்னொன்னு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஹைதராபாத் got a bad name in the middle 2-3 சீசன்ஸ்க்கு முன்னாடி when they sacked David Warner for the captaincy. And as a player also ஒரு தடவை கிரவுண்டுக்கே எல்லாம் கூட்டிட்டு போலங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு. எனக்கு இந்த ஒரு கசப்பான ஒரு சம்பவத்தினால தான் I think they learned a good lesson. The way they communicated the captainship to Cummins, from Makram to Cummins வந்து சூப்பரா கம்யூனிகேட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா இந்த தடவை அந்த நெகட்டிவ் வைபோ பேட் வைபோ இல்ல. அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் அவுட். அவுட் ஆஃப் 4 matches they won 2 matches. அண்ட் அதில் ஒரு ரெக்கார்ட் மேக்கிங் டோட்டல் வேற. ஈவன் 3 matches they should have won. அது that was a last match thriller. So ஓகே, அது ஒரு 2 மேட்ச் ஐபிஎல் இப்படியும் சாயும் அப்படியும் சாயும். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இப்ப they made a communication mistake last time which was not taken well by the ஃபேன்ஸ். எஸ்பெஷலி எல்லாருக்குமே கடுப்பா இருக்கும்ல. டேவிட் எனக்கு தெரிஞ்சு சில ஃப்ரெண்ட்ஸ் மன்சூர் இருக்கான்ல, மன்சூர் வார்னர்னே முக்காவாசி பேர் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ வரைக்குமே வார்னருக்கு அதிக ஃபேன் பேஸ் ஹைதராபாத்ல தான், கரெக்ட், டெல்லியில கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப when they sacked him, people got offended personally. இப்போ தோனியே கேப்டன்ஷிப் விட்டு வெளியே வராம தோனி கேப்டன்ஷிப்ல ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல பண்ண மாதிரி ஆர்பிஎஸ்ல பண்ண மாதிரி சிஎஸ்கே பண்ணா இப்ப இருக்க எல்லோ எல்லாம் கழட்டிடுவாங்க, எல்லாரும் எல்லாம் ப்ளூவா மாறிடும், ரெட்டா கூட மாறலாம், ஆர்சிபி கூட போயிடுவாங்க. The way they respect CSK is the way they treat their players. Correct. So அந்த விதத்துல I think Hyderabad learned a good lesson when they did the move with Warner, and this time they communicated very well and people are happy because Cummins was a successful captain. That too in recent times particular ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. So they were happy with Cummins also. They won 2 out of 2. They have a good chance to play to make it to playoffs. And your stance on Orange Army, sir? Orange Army இப்போ வரைக்கும் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. So too early to say that they will do very good in the coming days, because அவங்க அந்த ஒரு பெரிய ஸ்கோர் 277 பண்ணது ஒரு எஃபெக்ட், சிஎஸ்கேவை தோக்கடிச்ச ஒரு எஃபெக்ட்னால இப்போ அவங்க வைப் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னா they have to keep this momentum going. அந்த வைப் அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஜென்ரலாக நம்ம பார்ப்போம், சில மேட்சஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால அடுத்த மேட்சஸும் நம்ம அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவோம், ப்ரீ கிரெடிட் கொடுத்துருவோம். வரத்துக்கு முன்னாடியே இந்த ஆடிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க. பட்டு அது நடக்காது. நம்ம ஃபஸ்ட்டு டைம் ரிவ்யூ பண்ணும்போதும் நிறைய டீம்ஸுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தோம் பேஸ்ட் ஆன் அவங்க ஆர்டர், பட் அது நடக்கலை. ஸோ இப்போவும் ஐ வுட் நாட் டேக் தெம் இன் டு டாப் 4. நான் அவங்களோட 5th பொசிஷன் ஐ திங்க் கம்ஃபர்டபுள் கீப்பிங் தெம் இன் 5th பொசிஷன் ஸ்டில், பிகாஸ் தே ஹேவ் கேகேஆர், ராஜஸ்தான் ராயல்ஸ், இவங்க எல்எஸ்ஜி, இவங்கெல்லாம் டாப் 3ல they have very good chances to do, because they are performing as a team. Here also we have all the likes of Bhuvi, Aiden Makram, எல்லாம் இருக்காங்க டீமில், வேண்டியவங்க எல்லாருமே இருக்காங்க, பர்ஃபெக்ட் ரெசிபி. பட் கடைசியில் உப்பு குறைஞ்சி போச்சு, காரம் அதிகமாகி போச்சுன்னு டிஷ்ஷு கெட்டு போகிற மாதிரி சம்திங் ஆர் த அதர் மைட் கோ ராங். அதே வைப் ஆரஞ்ச் ஆர்மிக்கும் சிஎஸ்கேக்கும் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதை கண்டினியூ பண்ணி அப்படியே போச்சுன்னா வெரி குட், it would be very very nice. அண்ட் நானும் அதை தான் கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன். they are actually playing the home soil very well. சிஎஸ்கே மேட்ச், அந்த ஹை ஸ்கோரிங் மேட்ச் didn't get for a CSK because we don't have a strong spin batting attack. First thing, only Dubey was the strong spin hitter. ரஹானே இருக்காங்கன்னு தெரியும். அண்ட் அதர் மிச்சல் ஆல்சோ இஸ் நாட் டைமிங் டில் நவ். இது வரலும் டைம் பண்ணல இந்த சீசன்ல. அவங்க மார்க்கண்டேவே நிறுத்திட்டாங்களே. தூபம் மண்டோனிமே மார்க்கண்டே 2 ஓவர் நிறுத்திட்டு உனத்கட் உள்ள இருக்காப்ல, போதும் மார்க்கண்டே நீ இன்னைக்கு உன்னோட சேவை போதும்,
இல்லைன்னா எங்களுக்கு பெரிய சேவையாயிரும் அப்படின்னு சொல்லி மார்க்கண்டே வந்த எப்போ ஷிவன் போய் வந்தார் மார்க்கண்டே ஓகே இன்னைக்கு உன்னோட வேலை, இன்னைக்கு ஒரு டியூட்டி ஓவர். பிளேயர் பிளாட்டும் கேப்டன்சியும் ஹை நோட் தான் ஃபார் ஆரஞ்ச் ஆர்மி அண்ட் தட்ஸ் வாட் டேக்கிங் தேம் மோர் ஹையர் தென் மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் பிலோ. கண்டிப்பாக எனக்கு ஆரஞ்ச் ஆர்மி பற்றி ஃபீல் ஆகுது என்ன சொல்கிறேன்னா, த வே தே கம்யூனிகேட்டட் டு த ஃபேன்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் திஸ் டைம் இஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர் அண்ட் தேர் ஆட்டிடியூட் ஆஃப் ட்ரைங் இட். சி தே டோன்ட் ஹேவ் அ பிக் ஃபேன் பேஸ், அட்லீஸ்ட் இந்த சீசனில் கொஞ்சம் நிறைய பார்க்குறோம். பிக் ஃபேன் பேஸ் லைக் சிஎஸ்கே, ஒரு எம்ஐ, இல்லை ஒரு ஆர்சிபி. இவங்க இத்தனைக்கும் ஆர்சிபியில் கப்பே ஜெயிச்சதில்லை, தேர் அட்லீஸ்ட் வின்னர்ஸ் ஒன் டைம். அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் ஹைதராபாத்துக்கு இருந்ததே கிடையாது. பட் கான்ஸ்டன்ட்லி தேர் புஷிங். எங்க லீக் நடந்தாலும் தேர் ட்ரைங் டு ஓப்பன் அ டீம் அண்டர் த சேம் பேனர், சன்ரைசர்ஸ் பேனர்ஸ். கான்ஸ்டன்ட்லி தேர் புஷிங் டு மேக் த ஃப்ரான்ச்சைஸ் அ சக்ஸஸ்ஃபுல் டீம் அப்படிங்கிறது அவங்க எஃபர்ட் தெரியுது. சி தேர் மேக்கிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். கேப்டன்ஸ் மாற்றுறாங்க, கம்யூனிகேட் நல்லா பண்ணுறாங்க. தேர் ட்ரைங் டு மேக் அ எஃபர்ட். ஒரு 2-3 சீசனுக்கு முன்னாடி தே டிட் தி சேம் எஃபர்ட், பட் கொஞ்சம் ரஃப் வேல இருந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த டைம் வந்து கரெக்டான அப்ரோச்சஸ், கரெக்டான ப்ரொமோஷன்ஸ், கரெக்டான வே ஆஃப் ரிஃப்ளெக்டிங் தேர் பிளேயர்ஸ். அவங்க ப்ராக்டிஸ் போடுற இதாகட்டும், அவங்க ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்த கிளிப்பிங்ஸ்லாம் போட்டாங்க. உம்ரான் மாலிகா, ஷபாஸ் அஹ்மத் அடிச்சு. தேர் ட்ரைங் டு கம்யூனிகேட் டு த ஆடியன்ஸ் அண்ட் த பீப்புள் லைக் ஹவு தே வாண்ட் டு கீப் தேர் டீம் ஆர் ஹவு தே வாண்ட் டு ப்ரொமோட் தெம்ஸ். அதாவது ஹைதராபாத் சன்ரைஸ் எஸ்ஆர்ஹெச்சா நாங்கள் எப்படி காமிக்க விரும்புகிறோம், அதாவது ரஜினிகாந்தை எப்படி காமிக்க விரும்பணுங்கிறது சங்கர் தான் டிசைட் பண்ணுவார். அந்த மாதிரி எஸ்ஆர்ஹெச் டீமை எப்படி காமிக்கணும்னு தேர் மீடியா டீம் அண்ட் தேர் ஓனர்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங் இட் வெரி வெல். அண்ட் சின்ஸ் யூ வாட் ரஜினிகாந்த் அப்போ இல்லை, எனக்கு என்னமோ தலைவரோட வைப்பு தான் ஸ்டார்டட் எவ்ரி திங் ஆஃப்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலும் ஐ வாஸ் நோவேர் அன் ஆரஞ்ச் ஆர்மி பர்சன். தலைவர் பேசினதுக்கு அப்புறம் அன்னையிலிருந்து ஐவன் ஆரஞ்ச் ஆர்மி பர்சன். எனக்கு வந்து எல்லாரும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரை பிடிக்காத ஆள் இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. கம்மியாக பிடிக்கும் அதிகமாக பிடிக்குங்கிற ஆள் தான் தவிர சூப்பர் ஸ்டாரை பிடிக்காதுன்னு யாருமே கிடையாது. எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும், எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். இதுதான் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும். யாருமே எனக்கு சூப்பர் ஸ்டார் பிடிக்குன்னு சொல்லவே முடியாது. எனக்கு இந்த சீசனில் ஆரஞ்ச் ஆர்மி பற்றி எனக்கு பெருசாக முதல்ல ஆரஞ்ச் ஆர்மி பற்றி பெரிய ஒரு ஃபீலிங்கோ இல்லை பெரிய ஒரு அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு அபிப்பிராயமே எனக்கு பெருசாக இருந்தது கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ரஃப் வே ஆஃப் ஹேண்ட்லிங். இந்த டைம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, த வே தே கம்யூனிகேட்டட் அண்ட் மோர் ஓவர் நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னா, வென் யூ சி ஃப்ரம் அவுட் சைடில் ஃப்ரம் த வீடியோஸ் அந்த அதெல்லாம் பார்க்குறப்ப ஓகே கொஞ்சம் ஆட்டிடியூட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். நான் சொன்னேன்ல லாஸ்ட் மேட்ச் ஐ ஹேட் ஒன் பர்சனல் கனெக்ட். அது என்னன்னா, லக்கிலி ஐ வாஸ் தேர் இன் சவுத் ஆஃப்ரிக்கா வென் Sunrisers Eastern Cape was won the series, won the trophy. அன்னைக்கு நைட்டு luckily the hotel where I stayed, the team also stayed. I got a chance to speak with Aiden Makram and Kavya Maran. அதுவும் ஒரு தடவை it was lucky தான், பாஸ் பை பண்ணிட்டு இருக்கப்ப I got to meet them in the lift. எனக்கு அந்த இடத்துல என்ன ஃபீல் ஆச்சுன்னா, when I spoke to her, நம்ம வீடியோ பார்த்து நினைப்போம் ஓகே they are owners, they will have a big attitude, இல்லைனா வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். பட் ஷி வாஸ் வெரி டவுன் டு எர்த். இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் ஃபார் மீ. எனக்கு அந்த நிமிஷத்தில் எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்கல்ல. நான் ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன் சொன்னாலுமே அவங்க முதல்ல தமிழில் பேசுகிறானே சவுத் ஆஃப்ரிக்காலன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்போ நான் சென்னை தான் நான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா இங்கே வந்திருக்கேன்னு சொன்னோன்னே பேசிட்டு நான் சொன்னேன், நீங்கள் நல்லா விளையாண்டிங்க. அன்றைக்கி மேட்ச் ஹவுஸ்ஃபுல். ஈவன் ஐ வாஸ் ட்ரைங் டு வியூ த மேட்ச். கெப்பாசிட்டியே 35,000 நியூலாண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்டேடியம். இட் வாஸ் ஹவுஸ்ஃபுல். அப்போ நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க ஆமாம் ஷி வாஸ் வெரி டவுன் டு எர்த். ஒரு யாருனே தெரியாத ஒரு தேர்ட் பர்சன் வந்து இப்படி வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு உங்கள் டீம் நல்லா விளையாண்டுன்னு சொன்னால் தேங்க்யூ அப்படின்னு முடிச்சிருவாங்க. நோ, ஆமாங்க நாங்கள் நல்லா விளையாண்டோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு தெரியும். செகண்ட் ஹாஃபில் நீங்கள் ஐடன் மாக்ரம் பவுல் பண்ணுவார் பவர் பிளே. அதை நான் சொல்லுவேன், டிகாக் எதுக்காக போட்டாங்க நல்லா இருந்துச்சு அந்த மூவெல்லாம் எனக்கு. ஆமாங்க மாக்ரமோட கேப்டன்ஸ். ஷி வாஸ் வெரி ஓப்பன் அண்ட் டவுன் டு. இந்த இடத்துல தான் ஐ ஃபெல்ட் காவியா மாறன் இவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்கிறப்ப தென் ஐ ஃபெல்ட் தென் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் டு த பப்ளிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வீடியோலாம் காமிச்சு அவங்கள அடிக்கடி காமிச்சு மேபி த வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் ஹர் டு த மீடியா டு த பப்ளிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. பேசுகிறப்ப அடாடா இதையாடா தப்பாக காமிச்சிருக்கீங்க, ஐ மீன் இந்த மாதிரி ஒரு டவுன் டு எர்த் பர்சனை இப்படி தப்பாக ப்ரோட்ரே பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் தட் இஸ் வெரி வெல் எவிடென்ட் இன் த வே ப்ரொமோட்டிங். அந்த அவங்க மீடியா டீம் இந்த சூப்பராக வேலை பார்க்கணும் தான் சொல்லுவேன். தே ஆர் ஷோயிங் ஹவு தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த பிளேயர்ஸ் and they want to communicate well to the team that we are an orange army, please do stand with us. So எனக்கு தெரிஞ்சு they will definitely make it in the top 5. week 4ல we will have little bit more precise idea, but இந்த week படி என்னோட conclusion they will be in the top 5.